Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சூட் சிஸ்டம் பார்க்க போறோம். இப்ப சூட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சாயிலுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுதான் சூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். The blumule of the embryo of germinating seed grows into stem. இப்ப blumule அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா முளை குருத்து அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் என்னவாகுது அப்படின்னா ஸ்டெம்மா மாறுது. இப்ப எம்பிரியோ வந்து grow ஆகுது. grow ஆனதுக்கு அப்புறம் எபிகாடில் வந்து இலாங்கேட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மேல் அதாவது நுனியில என்ன பண்ணும் அப்படின்னா டிப்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்டெம்மோட நுனி இருக்கு பாத்தீங்களா, அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் லீவ்ஸ், அதாவது பியர்ஸ் லீவ்ஸ் அப்படிங்கிறது வெரி ஸ்மால் லீவ்ஸ், அதை தாங்க லீவ்ஸ் எல்லாம் தாங்கக்கூடிய அச்சா மாறுது. இப்ப எபிகாடில் மேல் முனை குருத்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் என்னவாகுது அப்படின்னா மெயின் ஆக்சிஸா நமக்கு சேஞ்ச் ஆகும். இந்த டிப்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா நிறைய செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த செல்ஸ் தான் என்னவாகும் அப்படின்னா டிவைடிங் ஆகும். டிவைட் ஆயினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏபிக்கல் மெரிஸ்டம். ஏபிக்கல் மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நுனியாக்க திசு அப்படின்னு சொல்லுவோம். நுனியில இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு ஸ்டெம் இருக்கு, ஸ்டெம் நுனியில என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் லீவ்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸுக்கு தான் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஏபிக்கல் மெரிஸ்டம். இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் செல்ஸ் தான் டிவைட் ஆகி growth ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லீஃப் பிரிமோடியம் ஃபார்மேஷன் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா இந்த ஏபிக்கல் மெரிஸ்டம். இப்ப லீஃப் பிரிமோடியம் அப்படிங்கிறது என்னன்னா இலை தோற்றுவிகள் அப்படின்னு சொல்லுவோம். இலையை உருவாக்கக்கூடிய செல்கள் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த ஏபிக்கல் மெரிஸ்டம் செல்ஸ்ல தான் இருக்கும். சரியா, ஸ்டெம்ல வந்து இப்ப லீஃப் வந்து உருவாகுது பாத்தீங்களா, அந்த பிளேஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோடுக்கு இன்னொரு நோடுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இன்டர் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டெம்மோட கேரக்டர்ஸ் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இது வந்து ஏரியல் கிரீன், போட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹேஸ் நோட் அண்ட் இன்டர் நோடு எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க மெயினா வந்து இது தரைக்கு மேல இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா போட்டோசிந்தசைஸ் பண்ணும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நோடு இன்டர் நோடு எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் இட் இஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நேர் ஒளி புவி நாட்டமும் எதிர் புவி நாட்டமும் கொண்டதா இருக்குது. நோடு இன்டர் நோடு எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல என்னவாகும் அப்படின்னா உடல் வளர்ச்சியை தரும் உடல மொட்டுக்கள் இருக்கும், பட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல வெஜிடேட்டிவ் அதாவது வெஜிடேட்டிவ் பட் ஃபார் வெஜிடேட்டிவ் growth ஆஃப் த பிளான்ட். இந்த வெஜிடேட்டிவ் பட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா பிளான்ட் வந்து க்ரோ ஆகுறதுக்கு வெஜிடேட்டிவ் பட்ஸ் வந்து மெயினா இன்வால்வ் ஆகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா floral buds for the reproduction. இனப்பெருக்கத்திற்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க இந்த floral buds அதாவது reproductive buds வந்து மெயினா யூஸ் ஆகுது. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெர்மினல் பட்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது டிப்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா டெர்மினல் பட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த யங் ஸ்டெம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா போட்டோசிந்தசைஸ் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஏன் அப்படின்னு கேட்டா அங்க குளோரோஃபில் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால என்ன பண்ணுது இது போட்டோசிந்தசைஸ் ஃபங்க்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஸ்டெம் என்ன பண்ணுது ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணும். பிரான்சஸ் அரைஸ் த எக்ஸோஜினஸ் புற வளரிகள் இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சம் ஸ்டெம்ஸ் பியர்ஸ் த மல்டி செல்லுலார் ஹேர் ஆஃப் த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். அதாவது ஸ்டெம்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம்ஸ். அதாவது பிரைமரி ஃபங்க்ஷன் செகண்டரி ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப ஸ்டெம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டெம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நிலை நிறுத்துவதற்கு இது மெயினா யூஸ் ஆகுது. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து தாங்குறதுக்கு ஸ்டெம் தான் வேணும். அதாவது இதெல்லாம் இதோட மெயின். இப்ப ரூட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சாயில இருக்கக்கூடிய மினரல்ஸ் வாட்டர் அப்சர்வ் பண்ணி யாருக்கு கொடுக்குது ஸ்டெம்முக்கு கொடுக்குது. ஸ்டெம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மற்ற அதாவது அனதர் பார்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அதை டிரான்ஸ்பர் பண்ணும். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரூட் வந்து சாயில்ல இருந்து இருக்கக்கூடிய வாட்டர் மினரல் அப்சர்வ் பண்ணி யாருக்கு கொடுக்குது ஸ்டெம்முக்கு கொடுக்கும். ஸ்டெம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மத்த இது இப்ப லீஃபுக்கு பட்ஸுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா ஸ்டெம் வந்து டிரான்ஸ்பர் பண்ணும் நியூட்ரிஷன் அண்ட் தென் வாட்டர் எல்லாம். இப்ப லீவ்ஸ் என்ன பண்ணும் போட்டோசிந்தசைஸ் மூலம் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணது பாத்தீங்களா. லீவ்ஸ்ல இருந்து மற்ற இடத்துக்கு வந்து ஃபுட்டை வந்து டிரான்ஸ்பர் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா ஸ்டெம் தான். இப்ப செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது ஸ்டெம் வந்து என்னவாகுது அப்படின்னு கேட்டா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்றதுனால இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஸ்டெம் எல்லாம் மாறுது அப்படிங்கறத பாருங்க. ஃபுட் ஸ்டோரேஜ் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. எக்ஸாம்பிள் வந்து சொலனம் டியூபரோசம், உருளைக்கிழங்கு, கொலகேசியா,
அது வந்து என்னன்னா சேனை கிழங்கு, சிஞ்சிஃபர், அபிசினேல், இஞ்சி, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டெம்ல வந்து என்ன பண்ணுது, ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. இதெல்லாம் செகண்டரி ஃபங்க்ஷன். அதாவது ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகுறதுனால, இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது. எது ஸ்டெம்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் ஆகுறதுனால தான் நமக்கு சொலனம் டியூபரோசம் அப்படிங்கிறது உருளைக்கிழங்கு. சரியா? பெரினேஷன் ரீப்ரொடக்ஷன், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஞ்சிஃபர், அபிசினேல், குர்குமா, லாங்கா, இஞ்சி, மஞ்சள், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அண்ட் தென் வாட்டர் ஸ்டோரேஜ் எக்ஸாம்பிள் வந்து ஒப்பன்சியா. அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சப்பாத்தி கல்லி. என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பயான்சி எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நெப்டியூனியா. இது என்ன அப்படின்னு கேட்டா மிதவை தன்மையை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிதக்கக்கூடியது, அதான் பயான்சி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும், மெயினா தொட்டானே சுருங்கி போயிடும் பாத்தீங்களா, தொட்டா சினிங்கி அப்படின்னு சொல்லுவோம். நீர் தொட்டா சினிங்கி. இப்போ போட்டோசிந்தசிஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஒப்பன்சியா கொடுத்திருக்காங்க, ரஸ்கஸ் அண்ட் யுஃபோர்பியா அப்படிங்கிறது கல்லி. நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொடக்ஷன், அதுக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க சிட்ரஸ், போகன்வில்லே அண்ட் அக்கேசியா. சிட்ரஸ் அப்படிங்கிறது எலும்பிச்சை, அடுத்தது வந்து அக்கேசியாங்கிறது கருவேலம். நெக்ஸ்ட் பாருங்க சப்போர்ட்ங்கிறது அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, பாசிஃப்ளோரா, வைட்டிஸ் திராட்சை, சிசஸ் அண்ட் தென் குவாட்ரங்குலேரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பிரண்டை இருக்கு பாத்தீங்களா, அதுதான். இதெல்லாம் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ஆகுறதுனால கிடைக்கக்கூடிய ஃபுட்டு. நெக்ஸ்ட் பட்ஸ்ங்கிறது உங்களுக்கு மொட்டு அப்படிங்கிறது தெரியும். growing point surrounded by the productive scales leaves the bud primordium matures into the bud. இலைகளால சூழப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை தான் மொட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னவாகுது அப்படின்னு கேட்டா மொற்று தோற்றுவியே மொட்டாக முதிர்கிறது. அதாவது இந்த பட்டு தான் என்னவாகுது அப்படின்னு, இந்த பட்டு பிரிமோடியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மெச்சூர் ஆகி நமக்கு பட்டு ஃபார்மேஷன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னோட் ஆர் நாட் இலாங்கேட்டட் அண்ட் யங் லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் கிரவுடட். இன்டர்னோடு பகுதி வந்து இங்க நீட்சி அடையாது, அதாவது இலாங்கேட்டட் அப்படின்னா நீட்சி அடையாது. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மூடிய, அதாவது க்ளோஸ், லீவ்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அண்ட் கிரவுடட் அப்படின்னா மூடிய இளம் இலைகள் வந்து எப்படி இருக்கும், இங்க நெருக்கமா அமைஞ்சிருக்கும். இந்த இன்டர்னோடு பகுதி இலாங்கேட் ஆகுறதுனாலதான் இன்டர்னோடுங்கிறது கனிவிடை பகுதி. சோ இது வந்து இலாங்கேட் ஆகும் போது என்னவாகும் அப்படின்னா லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், லீவ்ஸ் வந்து விரிவடையும். அங்க இந்த மொட்டும் வந்து, அதாவது மொட்டுங்கிறது பட்ஸ் இல்லையா, இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சூட் மாதிரியே இருக்கிறதுனால, அதாவது ஸ்டெம் மாதிரியே இருக்கிறதுனால இங்க லேட்டரல் பிரான்ச்சஸ் ஆர் மெனி டெர்மினேட் பை த டெவலப்பிங் இன்டு த ஃபிளவர் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ். பக்க கிளைகளாகவோ இல்லைன்னா நுனியில வந்து மலராகவோ, மலர் இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம், மஞ்சரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படியே வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும், டெவலப் ஆகும். இந்த பட்ஸை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். டெர்மினல் ஆர் ஏபிக்கல் பட்ஸ் அண்ட் தென் லேட்டரல் ஆர் axillary buds or axil buds. Based on the function buds classified into vegetative buds or floral or reproductive buds அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ terminal buds or apical buds அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க மையத்தண்டின் நுனியில வந்து, அதோட நுனியிலையோ அப்படி இல்லைன்னா கிளைகளிலேயோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த பட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லேட்டரல் பட்ஸ் ஆர் ஆக்சிலரி பட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க லீவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட பக்கத்துல கக்கங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க கிளைகளாகவோ இல்லைன்னா பிளவராகவோ என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல என்னவாகும் அப்படின்னா இந்த பட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் சொலனம் அமெரிக்கானம். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொலனம் அமெரிக்கானம் அண்ட் தென் அக்சசரி பட்ஸ். இது எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்ப எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மேலையோ இல்லைன்னா பக்கவாட்டில என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அக்சசரி பட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, சிட்ரஸ் அண்ட் டுராண்டா. அடுத்தது பாருங்க அட்வென்டிசியஸ் பட்ஸ். இந்த பட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டெம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டெம்மை தவிர மற்ற இடத்துல இருந்து உருவாகக்கூடிய பட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வென்டிசியஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்டிசியஸ் பட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், வேற்றிட மொட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடிக்கல் பட்ஸ் அப்படிங்கிறது வேர் மொட்டுகள். வேர்னா ரூட்ல வந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகும் பாத்தீங்களா, அததான் வந்து ரேடிக்கல் பட்ஸ் அப்படின்னு.
இப்ப ரேடிக்கல் பட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா வில்லிங்டோனியா மரம் மல்லி அப்படின்னு சொல்ல மரமல்லினா பெரிய மல்லிகை பூ இருக்கு பாத்தீங்களா அந்த பிளான்ட். அடுத்தது பெர்ஜிரா கோணிங்கை, முராயா கோணியை இது வந்து கருவேப்பிள்ளை, கோஃபி அரேபிகா அண்ட் ஏஜில் மர்மிலோஸ். அடுத்தது ஃபோலியர் பட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோலியர் பட்ஸ் மீன்ஸ் இலை மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டா மார்ஜின் ஆஃப் த லீஃப்ல வந்து மெயினா இது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க ஃபெர்கோனியா அண்ட் தென் பிரியோஃபைலம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் காலின் பட்ஸ். இது எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம். சரியா? அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டயாஸ்கோரியா வள்ளிக்கிழங்கு அப்கேவ். இப்ப அட்வென்டிசியஸ் பட்ஸோட ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபெக்யூல்ஸ் which are produced on the stems as tuberose structure. மெயினா பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது வந்து இனப்பெருக்கத்திற்காக உருமாற்றம் அடையக்கூடிய பட்ஸ் இல்லையா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா எங்க ஃபார்ம் ஆகும் ஸ்டெம்ல வந்து ஃபார்ம் ஆகும். so the stems as a tuberose structures. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கிழங்கு வடிவமா இருக்கக்கூடிய அமைப்புடையதா இருக்கும். நெக்ஸ்ட் fulfills are specialized buds. இதுவும் இனப்பெருக்கத்திற்கு உருமாற்றம் அடையக்கூடிய பட்ஸ் தான். இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா என்லார்ஜ்டு பட்ஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். ப்ரொபகேஷன்ஸ் அப்படிங்கறதே என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா அதாவது இப்ப ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இது மாடிஃபிகேஷன் என்ன பண்ணும் சாயில் இருந்துடும். ஓகேவா? என்னவாகும் அப்படின்னா